அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். பெரிவா பிடியரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தினான்னு பார்த்தோம். இந்த பிடியரிசி திட்டம் அதோட பெருமை என்ன, அன்னதான சிறப்பு என்ன அப்படிங்கிறத எத்தனை நிகழ்ச்சிகள் மூலமா பார்க்கலாம். நாம பல நிகழ்ச்சிகள், அந்த அன்னதான சிறப்பு, அந்த பிடியரிசி திட்டத்தோட சிறப்பெல்லாம். டெல்லியில காமாட்சி மந்திர் அப்படின்னு இருக்கு, நமது காஞ்சி காமகோடி பீடத்துல ஸ்தாபிதம் பண்ணினது. அந்த காமாட்சி மந்திரில் பொள்ளாச்சி கணேசன் அப்படின்னு ஒரு பக்தர் இருக்கு. ரொம்ப நிறைய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவர். பெரியவா உபதேசம் பண்ண பல காரியங்களை நடைமுறைப்படுத்தின்னு இருக்கார் தலைநகர் டெல்லியில. அதுல அவருக்கு ரொம்ப முக்கியமா பண்ணிட்டு இருக்கிறது இந்த பிடியரிசி திட்டம். அந்த பிடியரிசி திட்டத்தை அவர் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட பண்ணிட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணார், டெல்லியில இருக்கிறதுனால அங்க எல்லாரையும் இன்வால்வ் பண்ணணும். ஏதோ நம்ம தமிழ்நாட்டுக்காரா இவாளுக்கு மட்டும்தான் பெரியவா அந்த பிடியரிசி திட்டத்தை சொல்லல, உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் சொல்லியிருக்கா அப்படிங்கிறதுனால என்ன பண்ணினார், அந்த வடதேசத்துக்காராளுக்கு எல்லாமும் இந்த திட்டம் புரிபடுறாப்புல அவளுக்கும் இத எளிமையா சொல்றாப்புல இந்த பொள்ளாச்சி கணேசன் என்ன பண்ணினார், பெரியவா சொன்னா தினம் நாம சாப்பிட்ற இருக்கிற அரிசியிலேருந்து ஒரு படி எடுத்து ஒரு பானையில போட்டு 2 பைசா போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன பண்ணினார், நார்த் இந்தியன்ஸா இருந்தா அவளுக்கு மெயின் ஃபுட்டு சப்பாத்தி பூரி அப்படி எல்லாம் பண்ணிக்கிறா கோதுமை தான். அந்த கோதுமை தானியத்துல அந்த மாவுல என்ன பண்ணா, பெரியவா ஒரு படி அரிசி அப்படின்னு சொன்னா நம்ம அரிசி சாதம் சாப்பிட்றோம், அதனால அதுல ஒரு படி எடுத்து அரிசி போடுறோம்னு சொன்னா, அவ கோதுமையை சப்பாத்திக்கு எடுக்கிறா, அதுலேருந்து ஒரு படி மாவை எடுத்து இன்னொரு பானையில போடுறது. போட்டா இப்படி அதை சேர்த்து அதை கலெக்ட் பண்ணி அவளுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த திட்டத்தை அப்படியே அவர் வச்சுட்டு அப்படி வச்சு நாங்கள் பல இடங்களுக்கு போய் காலனி எல்லாம் போய் இந்த திட்டத்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா செயல்படுத்தின்னு வந்தார். இன்னமும் பண்ணிட்டு இருக்கார். அப்படி பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடம், மல்டி ஸ்டோரி பில்டிங், ஃபிளாட்ஸ். அதுல பல பேர் இருக்கா, சவுத் இந்தியன்ஸ், நார்த் இந்தியன்ஸ், எல்லாருக்கும் ஒரு பானையை கொடுத்து இது மாதிரி சொல்லி வச்சிருந்தார். எல்லாரும் அவ எடுத்து போடுவா, மாசம் போய் இதை கலெக்ட் பண்ணி கொடுக்குற வழக்கம். ஒரு பெரிய நல்ல ஷகரான ஏரியால இருக்கு அந்த அடுக்குமாடி கட்டடம். அந்த ரோட்ல அந்த கட்டடம் இருக்கிற வீதியில பார்த்தேன்னா பிளாட்ஃபார்ம்ல ஒரு செருப்பு தைக்கிறவா, பிளாட்ஃபார்ம் கடையெல்லாம் இருக்குமே, அதுல செருப்பு தைச்சு கொடுத்துட்டு இருக்கிறவா, வியாபாரம் பண்ணிட்டு ஏதோ அதுல ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு குடும்பம். அந்த செருப்பு தைக்கிறவர், அவரோட சம்சாரம், அவருக்கு 2 குழந்தைகள், அந்த அப்படியே அந்த இடத்துலயே தான் கொடுத்தனும், அங்கேயே தான் எல்லாம் தொழில் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, காலட்சேபம் நடந்துட்டு இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கிறது அந்த இடத்துல ஒரு நாளைக்கு இவர் இந்த பிளாட்டுக்கு இந்த பிடியரிசி எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு போறதே என்னாச்சு, அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு டெட் பாடி அதை போட்டு இந்த அம்மா இந்த குழந்தைகள்லாம் அழுதுன்னு இருக்கு. இதை பார்த்தா இவருக்கு ரொம்ப மனசு தாபமா இருந்தது, வருத்தமா இருந்தது. இந்த பொள்ளாச்சி கணேசன் பிடியரிசி திட்டத்தை மட்டும் நடைமுறைப்படுத்தல, முன்னமே சொன்னேன், பெரியவா சொன்ன எல்லா கைங்கரியங்களும் பண்ணின உபதேசங்களையும் எல்லாத்துலயும் முடிஞ்ச வரைக்கும் அவர் ஈடுபட்டு இருக்கார் அப்படின்னு. அதே மாதிரி பெரியவா அநாத பிரேத சம்ஸ்காரம்னு ஒண்ணு சொல்லியிருக்காளே, அதுவும் ரொம்ப அருமையான திட்டமாச்சே. அநாத பிரேதம் அப்படிங்க, அநாதைங்கிறதே கிடையாது அப்படிங்கணும். ஏன்னா எப்போ பார்வதி பரமேஸ்வரோட குழந்தைகள் நாம அத்தனை பேரும் அப்படின்ட்டுமோ, இந்த வசுதெய்வ குடும்பம்னு இந்த உலகம் நாம எத்தனை பேரும் ஒரே குடும்பம் அப்படின்லாம் சொல்லிட்டுமோ, இதுல எப்படி அநாதைகள் இருக்க முடியும்? எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்துக்கள் தானே, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் தானே. அதனால அநாதைகளே கிடையாது அப்படிங்கிற ஒரு பாவம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அநாத பிரேத சம்ஸ்காரம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை சொன்னா. அந்த அநாத பிரேத சம்ஸ்காரத்தையும் இவர் ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருக்கிறவர் பொள்ளாச்சி கணேசன். அதனால ஒரு பிளாட்ஃபார்ம்ல யாரோ ஒரு ஏழைகள் இந்த மறிச்ச அந்த சரீரத்தை போட்டு ஏதோ வருத்தப்பட்டு எழுதுன்னு இருக்காளே அப்படின்ட்டு எப்படி அந்த சவத்தை அடக்கம் பண்ணணும், அதுக்கு ஏதான அவளுக்கு காசு பணம் எல்லாம் செலவழியும், அது அவளால முடியாதுங்கிறது பார்த்தாலே தெரியுது. நம்ம வேணா போய் இந்த அநாத பிரேத சம்ஸ்கார ஸ்கீம்ல அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அங்க போய் விசாரிச்சார். என்னம்மா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா சொன்னா, இவர் என்னோட கணவர், நாங்க இங்கேயே தான் செருப்பு எல்லாம் தைச்சு கொடுத்துன்னு பொழப்பு நடத்தின்னு இருக்கோம். இவர் திடீர்னு காலமாயிட்டார். எங்களுக்கு இனிமே என்ன கதின்னு தெரியல, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல. முதல்ல இந்த சரீரத்தை எப்படி அடக்கம் பண்றது, இதுக்கே எங்களால எடுத்துன்னு போய் ஸ்மசானத்துக்கு எடுத்துன்னு போய் அடக்கம் பண்றது கூட எங்கள்கிட்ட காசு பணம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அழுதுன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னா, இவர் உடனே சொன்னார், கவலைப்படாத,
நான் இதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரேத சம்ஸ்காரத்துக்கு அடக்கம் பண்றதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணி அதை கிரிமேஷன் கிரவுண்டுக்கு எடுத்துட்டு போய் என்ன அவ சம்பிரதாயப்படி என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்தார். அவ ரொம்ப சந்தோஷப்பட்டு இவருக்கு நன்றி சொன்னா. நிர்கதியா போயிட்டோம்னு நினைச்சேன், அனாதையா போயிட்டோம்னு நினைச்சோம். ஏன்னா எங்க குடும்ப தலைவர் அவர் தான் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு தினம் ஏதோ எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது, அவர் ஏதோ செருப்பு தைச்சு அதுல வியாபாரம் பண்ணி என்னமோ பண்ணிட்டு அதுலதான் நாங்க ஜீவனம் நடத்திட்டு இருக்கோம். அப்படி தலையா இருந்த குடும்பத்துக்கு பொறுப்பா இருந்த இந்த தலைவர் போனதுக்கு அப்புறம் நாங்க அனாதையா போயிட்டோம், நிர்கதியா போயிட்டோம், என்ன பண்ண போறோம்னு தெரியாத தவிச்சுட்டு இருக்கிறதே நீ தெய்வம் மாதிரி வந்து முதல்ல அவருக்கு பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணியாச்சு. இந்த உதவி நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த அம்மா கண்ணீர் பல்க ரொம்ப மனசு உருகி விட்ட நன்றி சொன்னா. அவ சொல்றத கேட்டோன்னு இந்த கணேசனுக்கு ரொம்ப மனசு சந்தோஷம் இருந்தாலும் பெரியவாளை நினைச்சுட்டு இவர் உருகினர். பெரியவா சொல்ற திட்டம் எல்லாம் பெரியவா சொன்னதெல்லாம் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு பாத்தியா, எப்படி அந்த அம்மா உருகிறா நாம பண்ணின இந்த உதவிக்கு. வள்ளுவரே சொல்றாரு, நாம பண்ற காரியம் சின்ன உதவியா இருக்கலாம், ஒரு சமயத்துல போய் பண்றதுதான் ரொம்ப முக்கியம். காலத்தால் செய்த உதவி அது சின்னதா இருந்தாலும் அது என்னென்ன உலகத்தை விட பெருசு அப்படிங்கிறார். ஏன்னா அந்த டைம்லி ஹெல்ப் அப்படிங்கிறோம், அது மாதிரி இவர் பண்ணின அந்த டைம்லி ஹெல்ப், அதுக்கு அந்த அம்மா எப்படி நன்றி சொல்றா பத்தியா அப்படின்லாம் சொல்லி இவர் சொன்னார். இது நானாவே பண்ணலமா, எங்க குருநாதர் இருக்கார், நம்ம எல்லாருக்குமே அவர் தான் குரு, ஜெகத்குரு, அவர் சொன்னதுபடி தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்ல. அப்புறம் இவருக்கு என்ன பண்ணார், அவள்கிட்ட ஒரு அந்யோன்யம் வந்துடுத்து. குடும்ப தலைவர் அவர் போயிட்டார், இப்போ இனிமே ஒரு ஸ்திரீ 2 குழந்தைகளை வச்சுருக்கா, இவ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோங்கிற கவலை வந்தது. உடனே இவர்கிட்ட, அம்மா நீ இனிமேல் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல, அதுக்கு ஈஸ்வரன் தான் பகவான் தான் வழிவிடணும் அப்படின்னு. உடனே இவர் சொன்னார், கவலைப்படாத, இந்த பக்கத்தில் ஃப்ளாட் இருக்கு, நான் அங்கே போய் சொல்கிறேன், அது மாதிரி இந்த பிடி அரிசி திட்டத்தை பற்றி சொல்லி அவள்லாம் ஆட்டாலாம் கொடுப்பா, அரிசியெல்லாம் கொடுப்பா, மாதம் உனக்கு கொடுக்க சொல்கிறேன், 2 குழந்தைகள் உனக்கு வயத்துக்கு போடுறாப்புல கொடுக்க சொல்கிறேன், அதை வாங்கிக்கோ, அதில் நீ சாப்பாட்டுக்கு ஏதோ வச்சுன்னு ஜீவனம் பண்ணு, உனக்கு ஏதாவது மேற்கொண்டு செலவுக்கு வேணும்னா அங்கேயே யார்ட்டையானு சொல்கிறேன், யார் வீட்லையானு வேலைக்கு பாத்திரம் எத்தனை தேய்க்கிறதுக்கு ஆள் வேணும்னா அவள்கிட்ட சொல்கிறேன், நீ அவளுக்கு போய் ஏதானு சொல்லி கைங்கரியம் பண்ணினீன்னா அவள் ஏதானு பணம் கொடுப்பா, அதில் மற்ற செலவுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அந்த அம்மா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டா, இந்த கணேசனை தெய்வமாகவே கொண்டாட ஆரம்பிச்சுட்டா. பெரியவா என்ன சொன்னா, ஏழைகள் பசியாரணுங்கிறதுக்காக தானே சொல்லியிருக்கா. எல்லாருமே ஒவ்வொரு ஆத்மாக்களுமே நமக்கு ஈஸ்வரன் தானே, பரம அத்வைதிகளுக்கு அத்வைத சித்தாந்தப்படி தேகோ தேவாலயா அப்படின்னு நம்ம இந்த சரீரமே ஆலயம்தான், அது உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவே சாட்சாத் பகவத் ஸ்வரூபம் தானே. அதனால நாம சமைச்சு பண்றதுதான் அப்படிங்கிற பாவத்துல என்ன பண்ணார், இவாளுக்கு அது உதவியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த அம்மாவும் ஏதோ அக்கம் பக்கம் அவள்கிட்ட இருக்கிற இந்த வீட்டுலாம் போய் ஏதான வேலையில செஞ்சா அதுல வர சம்பளத்துல இந்த குழந்தைகளை படிக்க வச்சா. இவர் கணேசன் அட்வைஸ் பண்ணியிருந்தார், இந்த குழந்தைகளையும் கொஞ்சம் படிக்க அடிக்க வை அப்படின்னு. ஏதோ ஸ்கூல்ல சேர்த்து ஏதோ படிக்க அடிக்க வச்சிருந்தா. இப்படியே அவ ஜீவனம் ஓடின்னு இருக்கு. பல நாட்கள் ஓடித்து, பல வருஷங்கள் ஓடித்து. இது தொடர்ந்து நடந்தது. அந்த அம்மாவோட குழந்தைக்கு, பொன் குழந்தைக்கு கல்யாணமும் ஆகி, இவாள்லாம் எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ண கல்யாணமும் ஆகி, அதுக்கப்புறம் அந்த புள்ள குழந்தை இருந்தது இல்லையா, அந்த பையன் ஒரு படிப்பு ஓரளவுக்கு படிப்பை முடிச்சு ஒரு இடத்துல உத்தியோகத்துக்கு போனான். உத்தியோகம் போய் முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டான். இந்த சம்பளம் வாங்கினோன்னு அந்த அம்மா என்ன சொன்னா, பிள்ளையோட அம்மா இந்த கணேசனை தேடின்னு வந்தா, பொள்ளாச்சி கணேசனை தேடின்னு வந்து இவளுக்கு நமஸ்காரம் பண்ண சொல்லி இந்த சம்பளத்தை அவர் கையில் கொடுத்து வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படி இல்லாம சொன்னா. அந்த அம்மா சொன்னா, இன்னைக்கு நடந்தாப்புல இருக்கு, இத்தனை வருஷத்துக்கு முன்னால 8 வருஷத்துக்கு முன்னால என்னோட கணவர் திடீர்னு காலம் ஆயிருக்கிறதே, நாங்க அந்த பணத்தையும் போட்டு அனாதைகளா கிடக்கிறதே, நீ தான் தெய்வம் மாதிரி வந்து அவரோட அந்த பிரேதத்தை சம்ஸ்காரத்துக்கு ஏற்பாடுலாம் பண்ணி, அதுக்கப்புறம் எங்களுக்கு ஏதோ பக்கத்துல இருக்கவாள்லாம் தினம் எங்களுக்கு ஆகாரத்துக்கு கொடுக்க முடியுமா ஏற்பாடு பண்ணி, அப்புறம் அவள்கிட்ட நாங்க கைங்கறி பண்ணி அதுல வர பணத்துல இந்த குழந்தைகளுக்கு ஸ்கூலுகளுக்கு கட்டி இந்த குழந்தையெல்லாம் படிச்சுட்டு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுது. இப்போ இந்த பையன் அவன் காலில் நின்றுண்டு சம்பாதிக்கிற அளவுக்கு வந்துட்டான். யாரு நமக்கு உதவி பண்ணுவான்னு தெரியாத இருந்த சமயத்துல அந்த நிலைமை மாதிரி இன்னைக்கு குழந்தை தங்கையாலே சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு வந்துடுத்தோம். இப்படி பிளாட்ஃபார்ம்ல இருந்த குடும்பத்தை தூக்கி ஒரு நல்ல இடத்துக்கு வராப்புல பண்ணியிருக்க. இதுதான் பெரிய கைங்கரியம். அதனால நீ தான் எங்களுக்கு கடவுள், தெய்வம் மனுஷ ரூபேணன்னு சொல்றா.
ஆனா அது சத்தியமா இருக்கு பல பேருக்கு வாழ்க்கையில. நீ கடவுள் தான் இப்படி தெய்வமா தெய்வமே இப்படி மனுஷ ரூபத்துல உன் ரூபத்துல வந்து பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட தான் முதல்ல ஆசீர்வாதிக்கணும், உங்க கையால தான் இந்த சம்பளத்தை கொடுத்து வாங்கிக்கணும் அப்படின்னு இந்த அம்மா வந்து சொன்னா கணேசன் பாகா அப்படியே மெழுகா ஒழுகிட்டு. என்ன ஒரு நன்றி பத்தியா, பரம ஏழைகளா இருந்தா கூட அவ எப்படிலாம் அந்த கிருதஜ்ஞையை பாராட்டுறான் அப்படின்னு உருகினர். இது எல்லாத்துக்கும் சேர்ந்து திருப்பி திருப்பி எங்கனர் பெரியவாள்கிட்ட தான் பிரியம் வளர்ந்தது, பெரியவாள்கிட்ட தான் பக்தி வளர்ந்தது. இப்படி பெரியவா சொன்ன திட்டங்கள்லாம் எப்படி எல்லாம் வேலை செய்யறது பத்தியா அப்படின்னு, இதோட பலன்கள்லாம் எப்படி இருக்கு பத்தியா அப்படின்னு அவர் சொன்ன. இது அத்தனையும் பெரியவாளுக்கு தான்ப்பா இந்த புகழ் அத்தனையும், அவ பண்ணினத்தை தான் நாங்க, அவ சொன்னத்தை தான் நாங்க செய்யறோம் அப்படி எல்லாம் சொல்ல அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ண. அப்புறம் அந்த அம்மா சொன்னா, நீ தப்பா நினைச்சுக்கலாம் இன்னொன்னு சொல்லுவேன் அப்படின்னா. கணேசன் சொன்ன, என்ன சொல்லு அப்படின்னு. இத்தனை நாள் அவள்கிட்டெல்லாம் சொல்லி எனக்கு தனம் ஆட்டா எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்க ஆகாரத்துக்கு, இன்னுமே அதை கொடுக்க வேண்டாம்னு சொல்ல, அடுத்த மாசத்துலேருந்து அவ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. இது சொன்னோன்னு கணேசனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது, ஏதோ ஒரு மனசுல ஒரு கருகருன்னு வந்தது. ஏன் கொடுக்க வேண்டாங்கிற, இத்தனை நாள் அதுல தானே ஜீவனம் பண்ணியிருக்கா, அவ கொடுத்து தானே சாப்பிட்ருக்கா, இப்போ புள்ள சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான், தன் சுயக்காலில் நிற்கிறோம் அப்படின்னோன்னு அடுத்த வாழ்கிட்ட யாச்சகம் வாங்குறது இதான கௌரவ குறைச்சலா இருக்கா? அதை மாதிரி நினைக்கிற ஆத்மாக்களா இவாளை பார்த்தா தெரியலையே, இவாளை ஏன் இப்படி அப்படின்னு மனசுல இதெல்லாம் ஒரு க்ஷணகாலத்துல தான் ஒரு தயக்கம், ஏன் இப்படி வேண்டான்னு சொல்றா அப்படின்னு. அதுக்கு உடனே இந்த அம்மா சொன்னா, நீ மனசுல வேற ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத, இத்தனை நாள் அவள்லாம் கொடுத்துதான் உடம்ப வளர்த்துருக்கோம் சாப்பிட்டுருக்கோம், இனிமே நம்ம புள்ள சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டோம், இனிமே நாம சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சுட்டோம், இனிமே அடுத்த வாழ்க்கை யாச்சகம் வாங்கப்படாதுன்னு நான் கௌரவ பிரச்சனையா இதை நினைச்சுன்னு சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். நான் வேண்டான்னு சொல்றேன்னா, இப்போ ஏதோ இந்த குழந்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான், எங்க வயத்தை கழுவிக்கிறதுக்கு அரை வயிறானும் காவயிறான்னு கழுவிக்கிறதுக்கு இப்போ எங்க கையிலேயே ஏதோ அவன் சம்பாதிக்கிறதுன்னு ஆரம்பிச்சுட்டான். அதனால நான் இனிமே 8 வருஷத்துக்கு முன்னால 9 வருஷத்துக்கு முன்னால ஒரு வழியும் இல்லாத ஆகாரத்துக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியாத நிர்கதியா நின்னாப்புல இன்னைக்கு யாரோ பல பேர் நிக்கலாம் இல்லையோ, அவளுக்கெல்லாம் அது போய் சேரட்டும்ங்கிறதுக்காக தான் இனிமே எனக்கு கொடுக்க வேண்டாம், என்ன இனிமே ஆகாரத்துக்கு இல்லாத ஏழையா இருக்கிறவாளுக்கு இது கூட இல்லாதவாளுக்கு கொடுக்கலாங்கிறதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா கணேசன் ரொம்ப அப்படியே உருகி ஒரு ஏழையா இருந்தா கூட அவளோட மனோபாவத்தை பாருங்க, அந்த குணத்தை பாருங்க. நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், நமக்கு எத்தனை வந்தாலும் இன்னும் எத்தனை வந்தாலும் எந்த பக்கத்துலேருந்து எத்தனை வந்தாலும் இன்னும் வரட்டும்னு தான் தோணுவோம். ஆனா ஒரு ஏழைக்கு என்ன பண்றான்னு, தனக்கு அளவுக்கு மேல வர வேண்டாம் அப்படின்னு ஆசைப்படலை. அது வந்தா ஏதோ ஒரு பயமா இருக்கு அவளுக்கு. இதுக்கு மேல என்னன்னு, நமக்கு தேவை நமக்கு கிடைச்சாப்புல இன்னும் பல பேருக்கு தேவை இருக்கலாம், எல்லாத்தையும் நாமளே வாங்கிவிட்டா அடுத்தவா தேவையில்லையும் யாரும் பூர்த்தி பண்ணிப்பா, அதனால அடுத்தவாளுக்கு இந்த பலன் போய் சேரணும்னு இந்த அம்மா நினைக்கிறாளே அப்படின்னு உருகினர். எப்படி அவளுக்கு இந்த தர்ம சிந்தனை வந்ததுன்னு வேற ஒண்ணும் இல்லை, பெரியவா சொன்ன அந்த பெரியரிசி திட்டத்துலன்னா சாப்பிட்டுனா இத்தனை நாளைக்கு இந்த உடம்பு வளர்ந்துருக்கு, அப்படி வளர்றதே இந்த பிடியரிசி திட்டம், இந்த பெரியவா சொன்ன அந்த திட்டப்படி அந்த பிரசாதப்படி குரு பிரசாதப்படி வளர்ந்த அந்த ஜீவன் ஏதோ வெறும் சரீரம் மட்டுமா வளரும், அவளுக்கு ஞானமும் வளர்ந்திருக்கு, அறிவும் வளர்ந்திருக்கு, பக்குவமும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுது. இதுதான் இந்த பிடியரிசி திட்டத்தோட பலன். அதோட பெருமைக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியே போரும் அப்படின்னு தோன்றது. இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. இந்த சகஸ்திர போஜனம் பண்றது அப்படின்னா 1000 பேருக்கு வேதம் படிச்சவாளுக்கு சாப்பாடு போடணும். 1000 பேரையும் ஒரே நாளைக்கு உட்காந்து வச்சு போடுறதுங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். முதல்ல அத்தனை பேர் கிடைக்கவும் மாட்டா, கிடைச்சாலும் நமக்கு உட்காந்து வச்சு போட்டு எடுத்து எல்லாம் பண்றது சிரமமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவா, தினம் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கா போட்டு அது எத்தனை நாள், இப்ப தினம் 10 பேருக்கா அப்படின்னா 100 நாளைக்கு போடுறது, தினம் 100 பேர் வந்தாள்னா 10 நாளைக்கு போடுறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வருவா. அதை மடத்திலேயே பண்ணணும்னு ஆசைப்பட்டு இப்படி நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. மடத்து மேனேஜர்கிட்ட சொல்லி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருந்தா, இந்த மேனேஜர் என்ன பண்ண, நாளைக்கு யாரெல்லாம் இந்த சஹஸ்ர போஜனத்துல போய் சாப்பிடணுமோ அவளெல்லாம் முத நாளே இவர் சொல்லி ஏற்பாடு பண்ணிவிடுவார். என்ன அன்னைக்கு காலத்தால போய் சொல்ல முடியாது, முத நாளே நாளைக்கு இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லுவா. இந்த சஹஸ்ர போஜனத்துல சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு பெரிய கண்டிஷன்லாம் இருக்கு. ஆச்சார அனுஷ்டானம் இருக்கணும், நியமம் இருக்கணும், அவளுக்கு அத்தியனம் பண்ணி இருக்கணும். அதுக்கு மேல ஒரு நாளைக்கு வந்தா திருப்பி வராத இருக்கிறது, இதெல்லாம் பார்த்து எல்லாம் பண்றதுங்கிறது சம்பிரதாயம். அதெல்லாம் எல்லாத்தையும் பெரியவா பார்த்துன்னு தான் ஏற்பாடு பண்ணிட்டு வந்தா. இந்த மேனேஜர் அதுக்கு ஏத்தாப்புல தான் சொல்லிட்டு வர்றார். அப்படி இருக்கிறதே
ஒரு நாளைக்கு மேனேஜர் வந்து பெரியவாள்கிட்ட சொன்னார், நாளைக்கு யாரெல்லாம் சொல்றதுன்னு புரியல, ஒவ்வொரு நாளைக்கும் மனுஷால தேடுறதுக்குள்ள சிரமமா இருக்கு, நாளைக்கு சாப்பிட்றதுக்கு யாரை சொல்றதுன்னு புரியல அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னா, ஏன் புரியாது என்ன, ஏன் நம்ம மடத்துல தான் பசங்கள்லாம் இருக்கு, எல்லாரும் மனுஷாலாம் இருக்கா, கைங்கரியம் பண்றவாள்லாம், அவளெல்லாம் ஏதான 10 பேர் அவளை சொல்லேன், அவளும் தான் சாப்பிட்டுமே, அவளுக்கு சாம் போட்டாலும் புண்ணியம் தானே உண்டு, அவளோ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, அதனால அவள்ல யாரையானு சொல்லேன் அப்படின்னு. உடனே மடத்து மேனேஜர் ரொம்ப சந்தோஷப்பட்டா, ஆமா நமக்கு இது தோணலையே அப்படின்ட்டு, சரி இங்க இருக்கிறவாள்லையும் 10 பேரை சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு 10 பேரை போய் சொல்லி வச்சிருந்தார். அதுல ராமேஸ்வரம் விஷு அப்படின்னு ஒரு பக்தர் கைங்கரியம் பண்றவர் பெரியவாள்கிட்ட, அவரையும் சொல்லியிருந்தார். இவாயல் ஒரு 10 பேரை சொல்லியிருக்காள்லையே, எல்லாரும் சந்தோஷம், இப்படி நம்ம மடத்துல வெறும் கைங்கரியத்துக்கு தான் நினைச்சணும், இப்படி நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன்லையும் நம்மளையும் ஒரு கௌரவமாக கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்றாளே, தட்சணை கொடுத்து வேஷ்டி கொடுத்து எல்லாம் பண்றாளே அப்படின்னு அவளுக்கும் ஒரு சந்தோஷம். எல்லாரும் ரெடியா இருக்கா. மறுநாளைக்கு என்ன பண்ணா, பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை ஆகி இந்த அபிஷேக தீர்த்தம் எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் கொடுப்பா. கொடுத்தோன்னா முதல்ல இந்த சஸ்திர போஜனக்காரெல்லாம் போய் ஆகாரம் பண்றது, அதே மாதிரி மடத்துல தனியா நியம பிராமணன் அவா சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணினப்படி தான் பப்ளிக் எல்லாருக்கும் சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு நியமம். இந்த சமாராதனா அப்படி இருக்கிறதே, இந்த யாரெல்லாம் மடத்துல கைங்கரியம் என்ற 10 பேரை சொல்லியிருக்காளோ அவளை முதல்ல வர சொன்னா. அதுல எல்லாரும் ஒத்தத்தரா வர, தீர்த்தத்தை விட்டா பெரியவா, அவளை போக சொல்லிட்டா. இந்த விஷு வரர் வந்து இப்படி கையை நீட்டினோன்னு பெரியவா என்ன பண்ணா, தீர்த்தத்தை கையில விட்டுட்டு நீ சாப்பிடப்படாத அப்படின்னா. இவர் பார்த்தார், ஏன் நம்மள சாப்பிடப்படாத, 10 பேர்ல 9 பேர் போக சொல்றா, 10 பேரை சொல்லியிருக்கு மடத்துல கைங்கரியம் பண்ணுவாள், அதில் 9 பேர் போறா, அதில் நானும் ஒன்றும். முத நாளே பெரியவாள்கிட்ட சொல்லியிருப்பார் மேனேஜர், யாரெல்லாம் அனுப்ப போறேன்னு கேட்டிருப்பா, பெரியவா பேரையும் சொல்லியிருப்பார். அப்படி சொல்லியிருந்தா நான் போக வேண்டான்னு தான் பெரியவா முத நாளே சொல்றதே, அப்படியே விஷுவை சாப்பிட சொல்லாத, அவன் இங்க காரியம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லாத பெரியவா அப்ப சரின்னு சொல்லிவிட்டு, இப்ப சாப்பிட போற சமயத்துல கையில தீர்த்த தொட்டு நீ போய் சாப்பிட உட்காந்து விடாது அப்படின்னு சொன்னா என்ன எதுன்னு ஒரு காரணம் புரியல. காரணம் புரியாதோட இல்ல, எல்லாரும் வரைக்கும் பெரியவா நீ போய் சாப்பிட உட்காந்து விட அப்படின்னு சொன்னது ஒரு மாதிரி ரோசமாவும் இருந்தது, சங்கோஜமா இருந்தது, அழுக வந்துருத்து. அந்தண்டு போயிட்டார். உடனே பெரியவா என்ன பண்ணா கூப்பிட்டா, நான் உன்னை சாப்பிட போதேன்னு தான் சொன்னேன், நீ சாப்பாட்டு கட்டுக்கு போய் எல்லாருக்கும் பரமாறிய மாதிரி தீர்த்தம் கொடுத்து எல்லாம் பரமாறி கைங்கரியம் பண்ணு அப்படின்னு விட்டா. அவர் போயிட்டார். விஷு அங்க சமயக்கட்டுக்கு போய் கைங்கரியம் பண்ண போயிட்டார். அவருக்கு மனசு ஒரே போராட்டமா இருக்கு, நம்மள சாப்பிடாதன்னு சொன்னதோட இல்ல, எல்லாருக்கும் சாதம் போட்டு கைங்கரியம் பண்ணுன்னு வேற சொல்லிட்டாளே பெரியவா அப்படின்னு. பெரியவா சொன்ன ஆணையம் மீற முடியாது. அவர் பாட்டுக்கு ஏதோ கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு வந்தார். அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் உட்காந்து சாப்பிடலாம் இல்லையோ, என்னமோ மனசு ரொம்ப தாபமா இருந்தது. ஏன் பெரியவா நம்மள சாப்பிட போகக்கூடாதுன்னு சொன்னா, நமக்கு யோகியதை இல்லையா, நாமவே அந்த சஹஸ்ர போஜனத்துல கலந்துக்கப்படாதா, அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் நமக்கு இல்லையா, ஏன் இப்படி பெரியவா நம்மள வேண்டான்னு சொல்லிட்டா அப்படின்ட்டு மனசு வருத்தப்பட்டு சாப்பாடு. அதுக்கப்புறம் இவர் போய் சாப்பிடல, மனசு வருத்தப்பட்டு ஒரு ஓரமா உட்காந்து அழுதுன்னு இருக்கு. பெரியவா முள்ள அந்த பக்கமா வந்தா. வந்தோன்னு ரொம்ப அழுதுட்டியோ அப்படின்னு. இது கேட்டோன்னு இன்னும் நமக்கு துக்கம் ஜாஸ்தி வருமே, அழ ஆரம்பிச்சு. பெரியவா உடனே அவர்கிட்ட சொல்றா, உட்காந்துக்கோ அப்படின்னு உட்காந்துச்சு. அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சா. நான் உன்னை ஏன் சாப்பிட போவேன்னு சொன்னேன் தெரியுமோ அப்படின்னு. தெரியாது, நீ எல்லாம் வருஷக்கணக்கா எங்கள்கிட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, அப்படி நீ எனக்கு பகல் பார்க்காத, பசிதாகம் பார்க்காத, சரீர சிரமம் பார்க்காத இத்தனை கைங்கரியம் பண்றீள், இப்படி எனக்கு கைங்கரியம் பண்ண நீங்களாம் நன்னா இருக்கணும்னு நான் நினைக்க வேண்டாமா அப்படின்னு. இது கேட்டோன்னு அந்த பக்தருக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன பெரியவா கைங்கரியம் பண்றவா மட்டும்தான் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறாளா என்ன, உலகத்துல உள்ள அண்டச்சராச்சர உள்ள அத்தனை ஜீவராசியும் நன்னா இருக்கணும்னு தானே அவ நினைச்சுட்டு இருக்கா. எப்பொழுதும் அவளுக்கு அனவரதமும் இதே சிந்தனையா தானே இருக்கு. அவ பண்ற ஒவ்வொரு காரியமும் ராப்பகலா பசிதாகம் பார்க்காத அத்தனை பண்ற காரியங்களும் அத்தனை ஜீவராசிகளும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தானே பண்றா. அப்படி தியாகமே உருவான பெரியவா கைங்கரியம் பண்ற நீங்களாம் நன்னா இருக்கணும்னு நான் நினைக்க வேண்டாமான்னு கேட்டா, அது மனசு இன்னும் தாபமா இருந்தது. பெரியவா இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துறாளேன்னு. உடனே பெரியவா சொல்றா, நீங்களாம் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறதா எனக்கு, இப்படி நீங்க கைங்கரியம் பண்ற நீங்க க்ஷேமா இருக்கணுங்கிறதான் என்னோட ஆசை. உன்னை ஏன் சாப்பிட போக வேண்டாம்னு சொன்னேன்னா, இந்த சஹஸ்ர போஜனத்துல உட்காந்து சாப்பிடணும்னா சாஸ்திரங்கள்ல சில நேதி எல்லாம் சொல்லியிருக்கு. இப்படி எல்லாம் இருக்கணும், வேத அத்தியானம் பண்ணிக்கணும், அந்த பண்ணிக்கணும், இத்த பண்ணிக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இதெல்லாம் பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. நீ நல்லவன் தான்,
இருந்தா கூட வேற ஒன்றும் அதில் சொன்ன பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நமக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் மினிமமா ஒரு திருக்கால சந்தியாவந்தனம் இதெல்லாமானு இருக்கிறத போய் அங்க சாப்பிட்டாக்க சாதம் போட்டவனுக்கும் பலன். அதாவது சத்பாத்திரத்துக்கு தானே கொடுக்கணும், தானம் பண்ணணும்னு சாஸ்திரமே சொல்றது. அவ ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு அவ அன்னதானம் பண்ணணும், சஸ்திர போஜனம் பண்ணணும் அப்படின்னா அவளுக்கும் பலன் வந்து சேரணும். அதுல நாம கலந்துக்கிற நமக்கும் அதனால பாவம் வராத இருக்கணும், பலன் வரணும். இது ரெண்டு பேருக்கும் சாதகமா இருக்கணுங்கிறதான சாஸ்திரம் நமக்கு விதிச்சிருக்கு. அதனால பார்த்தேன், நீ எல்லாம் இருக்கிறவன் தான், ஆச்சார அனுஷ்டானத்தோடு தான் இருக்கிறவன். ஆனா ஒரு நாள் கூட விடாத சந்தியாவந்தனம், ஒரு வேளை கூட விடாத தப்பாத பண்ணிட்டுமா என்னன்னு தெரியாது. ஏன்னா நீ பல சந்தர்ப்பங்கள்ல நான் ஏதோ காரியம் சொல்றேன், நீ வெளியில போக வேண்டியிருக்கு, வாசல்ல போக வேண்டியிருக்கு, அப்படி போக வேண்டியிருக்கு, இப்படி போகண்டிருக்கு. அப்ப ஏதானும் காலாகாலத்துல சந்தியாவந்தனம் பண்ண முடிஞ்சுதா, தப்பி இருக்கலாம், தப்பாத இருக்கலாம், இது மாதிரிலாம் ஏதோ நடந்திருக்கலாம். அதைத்தான் பார்த்தேன். அதனால நம்மள அறியாது நம்ம ஏதானும் ஸ்லிப் ஆயிருந்தா கூட, தப்பு நடந்திருந்தா கூட, அதனால நமக்கும் ஒரு தோஷம் வந்து பண்றவாளுக்கும் ஒரு தோஷம் வராத இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான் அந்த ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம், நீ போய் சாப்பிட வேண்டாம்னு ஒன்னு சொன்னேன். அதுக்கு மேல ஏன் பரமாறுன்னு சொன்னேன் தெரியுமோ? நீ கோவில்ல தேர் இழுப்பா, ரதோத்சவம்னு பார்த்திருக்கியோ அப்படின்னு கேட்டா, அந்த ரதோத்சவத்துல யாரோ ஒருத்தர் கோடிக்கணக்கில் செலவழிச்சு தேரை பண்ணி, இன்னொருத்தர் கோடிக்கணக்கில் செலவழிச்சு உற்சவம் பண்ணி தேரை இழுத்துன்னு வருவா. ஆனா இந்த கோடிக்கணக்கில் செலவழிச்சவாளே தேரை இழுத்துன்னு வந்து நிலையிலேருந்து ஊர்ல பிரதட்சன் பண்ணி கொண்டு வைக்க முடியாது. அதுக்கு பார்த்தேன்னா இந்த தேரை இழுக்கிறதுக்குன்னு ஊர்ல உள்ள அத்தனை ஜனங்களும் வருவா. வந்து முடிஞ்சுவா, முடியாதவா, இருக்கவா அத்தனை பேரும் வந்து வடம் பிடிச்சு இழுத்தா என்ன ஆயிடுன்னு, இத்தனை பேரும் தேரை இழுத்துன்னு வந்தாலே, இந்த வடத்தை பிடிச்சி சித்த நேரம் இழுத்துன்னு வந்தாலே அந்த தேரை செலவழிச்சு பண்ணினது, அந்த ரதோத்சவத்துக்கு செலவழிச்சது, அவளுக்கெல்லாம் என்ன புண்ணியமோ அதே புண்ணியம், அதே பங்கு பலன் இந்த வடத்தை பிடிச்சி இழுத்தவாளுக்கும் கிடைச்சிடும். அது மாதிரி யாரோ ஒரு புண்ணியம் வந்து ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு சஸ்திர போஜனம் பண்றார். இனிமே நீனும் நானும் ஆயிரக்கணக்கில் அந்த மாதிரி செலவழிச்சு பண்றதுக்கு முடியாது. அப்படி நடக்கிற ஒரு யஜ்யம் மாதிரி நடக்கிற இடத்துல நீனும் போய் ஒரு தீர்த்தத்தை கொடுத்து ஒரு பரமாரி அப்படி ஒத்தாசை பண்ணி அதுல ஈடுபட்டீன்னா, அப்படி ரதோத்சவத்துல வடம் பிடிச்சா எப்படி நமக்கும் புண்ணிய பலன் வருதோ, அது மாதிரி இந்த சஹஸ்ர போஜன பலன் உனக்கும் வரட்டுமேங்கிறதுக்காக தான் உன்னை கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னு. இப்படி பெரியவா அந்த விளக்கத்தை கொடுத்தோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு அந்த விஸ்வநாதன் அப்படியே கதறினர் உயிரினர் பெரியவா சரணத்துல விழுந்து, இப்படி ஒரு கருணை, இப்படி ஒரு கருணை, தாயிற் சிறந்த தயாவான தத்துவம் அப்படிங்கிறது பெரியவா தான். இந்த அன்னதானம் நடக்கிற இடத்துல நாம போய் இப்படி சரீர பிரயாசப்பட்டு ஒரு கைகாலாசைக்கு ஏதோ ஒரு சின்ன ஒத்தாசை பண்ணினாலும் சரி, ஒரு பெரிய ரதோத்சவத்துல வடம் பிடிச்சி இழுத்தா நமக்கு எப்படி புண்ணிய பலன் வருதோ அது மாதிரி வருது அப்படின்லாம் இந்த அன்னதான சிறப்பை சொல்லித்தான். அதுக்காக தான் பிடியரிசி திட்டம், இந்த அன்னதானம், அதெல்லாம் திருப்பி திருப்பி பெரியவா சொல்லியிருக்கா. இதை நாம மனசுல வாங்கிட்டு நாமளும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால நமது சனாதன மதத்துல எல்லாத்துக்கும் திருப்பி திருப்பி விருந்துன்னு அன்னதானத்தை முக்கியமா சொல்லியிருக்கிறதே இதனால்தான் அப்படின்னு சொல்லி இந்த பலனை நாமும் அடைவோம்னு சொல்லி இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணுவோம். இது பெரியவாளோட இந்த அருள் எப்படி எல்லாம் இன்னும் பிரவாகமா பொழிஞ்சுட்டு இருக்குங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம்.